Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. So, MRB Preparation Series 2025 காக Community Pharmacy and Management அப்படின்ற சப்ஜெக்டுக்காக இந்த பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸ்க்கு அதாவது எக்ஸாம் அப்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிள். சொல்கிற கான்செப்ட் என்னன்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாம் அட்டன் பண்ணிட முடியும். அண்ட் ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எம்சிக்யூஸும் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் போகும்போது உங்கள் ஒரு வீட்டு சைடில் எங்கேயோ 1008 ஃபார்மசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ். ஓகே, உங்கள் வீட்டு முன்னாடி கூட ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது, சம்டைம்ஸ் குட்டி கிளினிக் மட்டும் மேபி இருக்கலாம் கூட, அதுதான் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி. ஃபார்மசினால் பக்கத்தில் ஒரு கிளினிக் வந்திருக்கும். ஓகே, ஸோ கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்றது என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஃபார்மசியோட ஒரு பிரான்ச் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோட டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கும் கம்யூனிட்டி ஃபார்மசி. ஓகேங்களா? அதில் காம்பவுண்டிங் பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், செக் பண்ணலாம், மெடிசன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணி அப்புறமா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட் கையில் கொடுத்துடணும், அதை டிஸ்பென்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ப்ராப்பர் கேர், அக்யூரசி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு ப்ரொஃபஷன் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி. இந்த கம்யூனிட்டி ஃபார்மசியோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இது இருக்குது. இந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சு மெடிசனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து 16th செஞ்சுரியில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஓகே, 1683ல் அவர் வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து அந்த 1683ல் எடுக்கப்பட்டது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1863ல் ஷேக் நபீப் புக்ஷ் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டோர் ஒன்று ஆரம்பித்தார். ஓகே, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா சப்கான்டினென்ட்டில் இருக்க மாதிரி. ஓகே, அது எல்லாமே அப்போ ஒன்றா தானே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஸோ லைக் அந்த பெங்கால் ரீஜன்னு சொல்லுவாங்க, அந்த மிடில், அங்கே ஆரம்பித்தாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பெனாரஸ் ஹிந்து காலேஜில் வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ட்ரக் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணுன்றது ஒரு 3 இயர் கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. 1937ல் அப்படி ஒரு கோர்ஸே நடந்துச்சு. ஓகே, ஸோ இப்போது கம்யூனிட்டி ஃபார்மசியோடைய இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியன் சினாரியோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் பீப்புள் இல்லாததுனால ஃபார்மசிஸ்டே அங்கே நிறைய பேர் இல்லை. அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த ஒர்க் செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி வச்சுருக்காங்க, எனி டிகிரி படித்தவங்க அப்படின்ற மாதிரி. மேபி அங்கே வந்து ஃபார்மசி க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகி ஃபார்மசி எஜுகேஷன் ப்ரொமோட் ஆகியிருந்தால் மேபி அங்கேயும் ஃபார்மசிஸ்டே அமர்த்திருப்பாங்க எல்லா இடங்கள்லையும். அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இங்கேருந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் போனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஃபார்மசிஸில். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மசி ப்ராக்டிஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்பென்ஸ் தான் பண்ண முடியும், ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் யூகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு தனியாக நீங்கள் சில கோர்சஸ் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஈவன் யூ கேன் டயக்னோஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனும் கூட கொடுக்கலாம். சர்ஜரி மட்டுமே வந்து டாக்டர் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் வந்து பண்ணுறது கிடையாது ஃபாரின் கண்ட்ரீஸில். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். பட் ஆனால் நிறைய பேர் பண்ணுறதில்ல. மெஜாரிட்டி கஸ்டமர்ஸ் என்னத்துக்கு வராங்க? ஃபீவரு, உடம்பு வலி, கை கால் வலி, லூஸ் மோஷன் ஆகுது, இந்த மாதிரி. பட் அதர் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பசி எடுக்கலை, புண் ஏதாவது வந்திருக்கும், லைக் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் வேணும், ஐ இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூ நீட் ப்ராப்பர் குவாலிட்டி ஆஃப் கேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, அப்போது முதல்ல அந்த கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்க்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கணும், எல்லா ட்ரக்கை பற்றியும் தெரியணும். ஒரு ட்ரக்கை கொடுக்கும்போது எதுக்கு அதை கொடுக்குறோம் அப்படின்னு முதல்ல அந்த ஃபார்மசியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு பெட்டர்
சொசைட்டியை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? கரண்ட் சினாரியோ ஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டோடைய குவாலிஃபிகேஷன் வைஸ் அவங்கள வந்து ரொம்ப வெல் குவாலிஃபைடு ஒரு பர்சனாக டாக்டருக்கு ஈக்குவலண்ட்டாக பார்க்குறாங்க. ஸ்காட்லாண்ட், யூகே அண்ட் கொரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன், டிஸ்பென்சிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் வந்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் அதையே ஒழுங்காக செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக வந்து சொல்கிறதே கிடையாது. இப்போ ஒரு ஆன்டி அல்சர் ட்ரக்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் போடணும் அப்படின்றதுமே ப்ராப்பராக சொல்கிறது கிடையாது. ஸோ ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் வந்து பப்ளிக் ஹெல்த்தோட இன்வால்வ் ஆக முடியும். எப்படி பப்ளிக் ஹெல்த்தோட கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுக்கலாம். என்னெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி. எப்படி சார் நாங்கள் பேஷண்ட்டோட இன்வால்வ் ஆக முடியுன்றதுக்கான விஷயங்கள், ஃபேமிலி பிளானிங் பற்றி பேசுகிறது, அப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் எப்படி கேர் பண்ணணும், குழந்தை பிறந்தோடனே இன்ஃபேண்ட் கேர் எப்படி பண்ணணும், இம்யூனைசேஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எப்படிலாம் இம்யூனைசேஷன் போடணுன்ற சஜஷன் சொல்கிறது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்குறது, ஒரு டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதோடைய கண்ட்ரோல் பற்றி பேசலாம். அப்புறம் வந்து ஆக்சிடென்டல் இன்ஜுரி ஏதாவது ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணவே கூடாது. ஓகே, ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் அது பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது ப்ராப்பராக ஃப்ளூரினேஷன் பண்ணிட்டீங்களா. அப்புறம் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் ரிகார்டிங் கவுன்சிலிங் கொடுக்கலாம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக வெயிட் லாஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பற்றி பேசலாம். ஓகே, ஸோ கேன்சர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் முன்னாடியே டிடெக்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் வந்து பப்ளிக்கோட இன்வால்வ் ஆகி அவங்களோட சேர்ந்து லைக் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதாவது எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.